செய்வீங்க. அதுக்கு அவங்க கேட்டது பஸ் வேணும். எனவே என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கபடியாக நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் என்பதை நாங்கள் சரி கட்டுப்பாட்டு நம்ம மாவட்ட தலைவரோட சொல்லி கலந்து ஆலோசித்து இந்த முடிவினை நாங்க ஏற்படுத்தி கண்டிப்பா இது போல கடமைப்பட்டிருக்கின்றோம். முடிந்தால் உண்மையான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிடுவோம். 5 ஆகிய 2 தினங்களிலும் 2 சட்டமன்ற முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க பெரிய இடம், பெரிய தொகுதி இருந்தாலும் தலைவர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. குறைந்தது 3000 பேர் நாங்க கொண்டு வரதாக பேரில் இந்த மாநாடு ஒரு மாநிலத்திலும் சிறப்பாக நடத்த வேண்டும். அதற்கு பிறகு கையெழுத்து இயக்கம் நடத்த வேண்டும் என்று 2 கட்ட போராட்டங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நாம் மெழுகுவர்த்தி ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறோம். இப்பொழுது மாநில மாநாடு 7ஆம் தேதி 13ஆம் தேதி ராமநாதபுரத்தில் தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். சென்னையில கூட்டம் நடக்க இருக்கிறது. கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இப்படி எல்லா நகரங்களிலும் கூட்டங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. ஆனால் மாநிலத்தின் சார்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும், அவர் எடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்பை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற காரணத்தால் பல இடங்களில் இந்த கூட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி இருக்கிறோம். இப்ப இந்த வாக்கு திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய தேசத்திற்கு சவாலான செய்தியாக மாறி இருக்கிறது. ஒரு 100 சதுர அடியில 10,000 வாக்குகளை சேர்ப்பது, அப்பா பெயர் என்ன என்று தெரியாமல் ஒரு மாநிலத்தில் இருப்பவர்களை இன்னொரு மாநிலத்திற்கு புலம்பெயர செய்து அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பது, என்னுடைய வாக்கை நான் அளிக்க முடியாமல் இன்னொருவரை வாக்களிக்க வைப்பது, இப்படி இந்த வாக்கு திருட்டு, உயிரோடு இருப்பவர்களை இறந்து விட்டார்கள் என்று அவருடைய வாக்கை அவர் அளிக்க முடியாமல் இன்னொருவருக்கு அந்த வாக்குரிமை கொடுப்பது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன சரத்துகள் இருக்கின்றனோ அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்கள் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வருகிறார்கள். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய தலைவர்களாகிய நீங்கள் எல்லாம் இதை முன்னெடுத்து வெற்றிகரமாக இந்த மாநாட்டை நடத்த வேண்டும். மன்றத்திலும் பீகாரிலும் தொடர்ந்து தன்னுடைய வாக்குறுதியை செய்தியை பரப்பி வருகிறார். எப்படியெல்லாம் இந்த வாக்கு திருட்டு நடந்தது என்று இதுவரை மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றால் சம்மதம் என்று பொருள். நாங்கள் வாக்கை திருடி விட்டோம், திருடி கொண்டு இருக்கிறோம், வாக்குகளை திருடிதான் ஆட்சி அமைத்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லா மாநிலங்களிலும் இந்த தேசத்துடைய பிரதமராக வருவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் என்பதை மௌனமாக இருப்பது காட்டுகிறது. ஆக இதை முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். நான் ஒரே நோக்கம், இந்த தேசமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நெல்லையிலே நாம் எல்லாம் சங்கமிப்போம், ஒன்று கூடுவோம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், வாக்கு திருட்டை அம்பலப்படுத்துவோம், வாக்கு அதிகாரத்தை மீட்டுக் கொடுப்போம் என்ற நோக்கத்தோடு நாம் ஒன்று சேர்ந்து 1,00,000 பேர் என்ற அளவில் நாம் அங்கே கூடுவோம். நாளைக்கு திருப்பூர்ல ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை இந்தியாவிற்கு விளைவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் இதெல்லாம் இந்த ஏற்றுமதி, ஆடை ஏற்றுமதியில மிகவும் பின்னடைவை சந்திக்க போகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் மூலமாக ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட போகிறது. இதற்காக இந்தியா கூட்டணி சார்பாக தலைவர் பெருமக்கள் எல்லாம் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம்.